வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோடய டெரஸ் கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டனில் நான் எப்படி என்னோடய மரத்தை எல்லாம் க்ரோ பேக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக க்ரோ பேக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு தான் நம்ம க்ரோ பேக் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மரம், அவ்வளோ பெரிய தொட்டியை நம்ம தூக்கி மாற்றி வைக்க முடியாது. ஆனால் ரொம்பவே ஈஸியாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி எப்படி எவ்வளோ டேமேஜ் ஆகிருந்தது, இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாழை மரம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குங்க க்ரோ பேக்லாம். அதனால் இந்த வாழை மரத்தை நம்ம இந்த க்ரோ பேக்கில் மாற்றி வச்சிடலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி க்ரோ பேக் பிஞ்சு போச்சு அப்படின்னா அப்பப்போ நான் க்ரோ பேக்கு மாற்றி வச்சுருவாங்க. அது இப்போ இன்றைக்கி நான் என்னோடய டெரஸ் கார்டனில் நான் எப்படி மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி மாற்றி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சிங்கிளாகவே மாற்றி வச்சுருவேங்க. எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி சிங்கிளால் வாழை மரத்தை நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னு. நான் எப்படி மாற்றுவேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ரோ பேக்கு பிஞ்சு போனதுனாலேயே இதுக்கு தண்ணி பத்தாததுனாலேயே இந்த மரம் ரொம்ப காஞ்சி போச்சுங்க. அதுக்கு எரு பத்தலை, தண்ணி பத்தலை. நானும் ரொம்ப நாளாக மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ க்ரோ பேக்கும் பெரிய க்ரோ பேக் எனக்கு கிடைக்கல. நேற்று தான் வாங்கினேன்னா அதனால் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாற்றுவேன். டெரஸ் கார்டனில் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வேறு பாகற்காய் பாருங்கள். பாகற்காய் தெரியுதா? பாகற்காய் செடி இதில் படர்ந்துருக்குறாங்க. இவங்களை டேமேஜ் ஆகாமல் நான் மாற்றணும். அதுதான் எப்படின்னு தெரியலை. முன்னாடியே மாற்றிருக்கலாம், மாற்ற முடியாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இன்றைக்காவது மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் 2 பாகற்காய் இருக்குது. இதை கட் பண்ணிடலாம். பாகற்காய் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சாய்ச்சி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, மெதுவாக சாய்ச்சாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் இந்த க்ரோ பேக் விரிஞ்சு போயிடும், இல்லை டிஸ்டர்ப் ஆகிடும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு ஒயர் கட்டி வச்சுடுவேங்க. இந்த மாதிரி ஒயர் கட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், க்ரோ பேக்குக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். க்ரோ பேக் டேமேஜ் ஆகிறது சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. ஏன்னா வேரே டேமேஜ் பண்ணிடும். இந்த வாழை மரத்தோட வேரே க்ரோ பேக்கை டேமேஜ் பண்ணிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒயர் கட்டி வச்சுடுவேன். ஸோ இப்போ இந்த ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டு நாம் இதை அறுத்து எடுக்கலாம். இந்த க்ரோ பேக்கை அறுத்து எடுத்துடலாம். இதுவுமே எந்த செடியுமே டேமேஜ் ஆகாதுங்க. க்ரோ பேக்கை அறுத்து எடுத்துட்டு உடனே அப்படியே இந்த க்ரோ பேக்கில் நம்ம மாற்றி வைக்க போகிறோம். அவ்வளோதான். மாற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மண் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். தண்ணி பத்துறதே இல்லைங்க. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அந்த க்ரோ பேகு லீக் ஆகிடுதான். அதனால் எனக்கு பெரிய க்ரோ பேகு கிடச்சிது. சேஞ்ச் பண்ணிடுவேன். ரொம்ப நாள் நான் மழைக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட்டு இந்த டிசம்பரை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் டிசம்பரை விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம க்ரோ பேக் மாற்ற முடியாது. அதனால் இந்த டைமில் மாற்றிட்டேன். பாருங்க, க்ரோ பேக் எடுக்க முடியாத அளவுக்கு வேர் அவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு.
இந்த சைடு பண்ணியாச்சா, இதை அப்படியே லைட்டாக உருட்டி விட்டுட்டு மெதுவாக உருட்டிட்டு இருக்கிற எடுத்தாச்சுங்க. க்ரோ பேக் ஒரு வழியாக எடுத்தாச்சு. அடுத்தது தான் மேட்ரே. இந்த மரத்தை தூக்கி அந்த க்ரோ பேக்குக்குள்ளே வைக்கணும். அங்கே தான் மெயின் மேட்ரே இருக்குது. ஆவா, ஒரு வழியாக க்ரோ பேக்கை பிச்சு எடுத்தாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க, பயங்கர டேமேஜாக இருந்திருக்கு. இந்த இடத்த வந்து பெருக்கிடலாம். நான் எப்போவுமே செங்கல் வச்சு வைப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பேக்கில் வந்து நம்ம இந்த வாழை மரத்தை எடுத்து வைக்கணும். இதுக்குள்ளே எப்படி தூக்கி வைக்கிறதுன்னு தானே பார்க்குறீங்க. ரொம்ப ஈஸிங்க. நம்ம தூக்கி வைக்க போகிறது இல்லை, மாட்டி விட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு உருட்டிடணும். அவ்வளோதான். பாருங்க, ஒரு உருட்டியாச்சா. இப்போ இந்த சைடில் நம்ம மாட்டி விட போகிறோம். அவ்வளோதான். இன்னொரு உருட்டிடலாம். லேசா மெதுவா. அவ்வளோதாங்க. பாருங்க, இப்போ நம்ம க்ரோ பேக்கை ஃபுல்லாக உள்ள நுழைச்சாச்சு இல்லையா. மறுபடியும் ஒரு உருட்டி கம்ப்ளீட்டாக உள்ள நுழைச்சிடலாம். மறுபடியும் ஒரு உருட்டிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கல்லையெல்லாம் அடுக்கிட்டு அடுக்கி வச்சுட்டு அதில் வந்து தூக்கி நிறுத்திருப்போம். க்ரோ பேக் வந்து ரொம்ப ஈஸியாக இப்படி தாங்க மாற்றுவேன். இப்போ வந்து நம்ம தூக்கி நிறுத்திடலாம். பழையபடி இருந்தபடியே நம்ம வந்து தூக்கி நிறுத்த போகிறோம். இப்போதாங்க தூக்கி நிறுத்தணுமே. ஆமாம், அவ்வளோதாங்க. சரிங்களா, ரொம்ப ஈஸியாக விட்டுறக்கூடாது. அந்த செங்கல் மேலே உட்கார வச்சிட்டோம்னா அழகாக உட்காந்துக்குவாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா, செங்கல் இப்படி திருப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இருந்துக்குவாங்க. அவ்வளோதாங்க. சக்ஸஸ். எவ்வளோ ஈஸியாக மாற்றி வச்சுருங்க. அச்சோ, இன்னும் நல்லா செங்கல் மேலே உட்கார வைக்கணும்.
ஆமாடி. அப்பா சக்ஸஸுங்க. எப்படி இருக்காச்சு பார்த்தீங்களா? சூப்பர். அப்பா பாபா ஒரு வழியா நீண்ட போராட்டத்துக்கு இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதுங்க. நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு. இதுக்கும் காத்தடிக்கிறதுனால விழுதுங்க. இன்னும் கொஞ்சம் செங்கல் வந்து சேஃப்டிக்கு கொடுக்கணும். வா ஒரு வழியாக நிறுத்தியாச்சுங்க. ஆனால் இதுவுமே இன்னும் சேஃப் இல்லை. பார்த்தீங்களா விழுது. இன்னும் அடியில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும். ஓகே. ஆமாடி சரியாக வைக்கலைங்க. ரொம்ப கிட்ட வச்சிட்டேன் போல். சூப்பர் நிறுத்தியாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்று பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு? எவ்வளோ காற்று பாருங்கள். காற்றுக்குமே அவங்க வந்து அசையலை. சக்ஸஸ். நம்ம வந்து க்ரோ பேக்கை எவ்வளோ ஈஸியாக மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒழிய அதை வந்து கரெக்டாக செங்கல்ல அடுக்கிட்டு வச்சுருந்தோம்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிருக்குங்க வேலை. நிறைய பேர் யோசிப்பீங்க, இல்லை நிறைய க்ரோ பேக் பிஞ்சு போச்சுன்னா ஐயோ இந்த பேக் எப்படி மாற்றுறது, அந்த மரத்தை எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இவ்வளோ பெரிய மரத்தை வந்து நம்ம இந்த க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுருக்கோம். அதுவும் மரம் டேமேஜ் ஆகாமல் வேர் டேமேஜ் ஆகாமல் மாற்றிருக்கோம். இந்த மழை காலத்தில் தாங்க இந்த க்ரோ பேக்கை மாற்ற முடியும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா மாற்ற முடியாது. மரம் வந்து பட்டு போயிடும். அதாவது மரத்துக்கும் வேருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத இதே மெத்தடில் நீங்களும் மாற்றலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.